சிறப்பு விருந்தினர். அவர்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு மக்களின் குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு எல்லாரும் நம்ம நோயில்லா ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு நஞ்சில்லா உணவு எப்படி தேவையோ அதை போல ஒரு அறிவார்த்தமான தலைமுறையை உருவாக்க தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்களை அன்போடு பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா நட்பையா கான்டாக்ட் கொஞ்சம் சாட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ணன் திரு பொன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த அருமையான ஒரு நிகழ்வில் என்னை அழைத்து யாம் கூடுகை என்ற ஒரு அருமையான நிகழ்வில் உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த விழாவிற்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய எனது நண்பர் ஃபைரானுடைய பிரசிடென்ட் டாக்டர் ஏ ஹென்றி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் திரு ப்ரொஃபசர் கபிலன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டை சிறப்பாக நடத்தி கீர்த்தி ப்ரமோட்டர்ஸுடைய திரு ஏ கமலஹாசன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த யாம் கூடுகையினுடைய ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்க திரு திம்மராயன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மற்ற தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நமக்கு முன்பு அருமையாக களம் அமைத்து கொடுத்து இன்றைக்கு இந்த இயற்கை விவசாயத்தை பற்றிய ஒரு சிறிய ஒரு அருமையான ஒரு நல்ல விளக்கத்தை எல்லோருக்கும் புரியும்படியாக எல்லோரும் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இதனுடைய தேவையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிய முறையிலே விளக்கி அமர்ந்திருக்கக்கூடிய டைரக்டர் குரோமோர் பயோடெக் லிமிடெடுடைய டைரக்டர் டாக்டர் என் பாரதி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கடுத்து நமக்கெல்லாம் விஆர்எஸ் சம்பத் சார் அவர் உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு தலைவர் திரு விஆர்எஸ் சம்பத் சார் அவர்கள் வரவேற்புரை நல்கி வாழ்த்துறை வழங்கி அவர் சென்றிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்விலே டிஎன்ஏயு விஏஎஸ்னுடைய வெட்னரியினுடைய வைஸ் சான்சலர் டாக்டர் பிரபாகரன் அவர்கள் பேச இருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்து சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் ஆஃப் நபிக் கிஷான் ஃபினான்ஸ் லிமிடெட் டாக்டர் KS மகேஷ் அவர்களுக்கும், ஜெனரல் மேனேஜர் ஃப்ரம் நபார்ட் சர்வ்ட் இன் RBI அண்ட் இஸ் ரிட்டையர்ட் ஜெனரல் மேனேஜர் சார் திரு TS சிவசங்கரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, டைரக்டர் திரு G ராமமூர்த்தி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மற்றும் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்களுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் அண்ட் நியூஸ் ஏசியா லைவ் மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே சில விஷயங்களை உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், டாக்டர் கலாம் அவர்கள் வளர்ந்த இந்தியாவை 2020க்குள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான திட்டத்தை வரையறுக்கும் முன்பாக அவர் எடுத்த முதல் முயற்சி பீகார் மாநிலத்துல இருக்கக்கூடிய RP சேனல் 5 என்ற இடத்துல அப்ப டைஃபாக்கினுடைய டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சிலுடைய சேர்மன் டாக்டர் கலாம் அவர்கள் பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அப்பொழுது தான் அந்த விஷன் 2020 டெவலப்டு இந்தியா விஷன் 2020 என்ற திட்டம் தயாரானது. இதை தயார்படுத்துவதற்கு முன்பாக டாக்டர் கலாம் அவர்கள் எடுத்த முதல் முயற்சி விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில். இதை இதுதான் முதுகெலும்பு, விவசாயம் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. இதை என்ன செய்ய வேண்டும் என்று 1998 பீகார்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து 2500 ஹெக்டேர் நிலத்தை தேர்ந்தெடுத்து 500 விவசாயிகளை ஒருங்கிணைத்து மத்திய மாநில அரசுகளுடைய விவசாய பல்கலைக்கழகங்கள், மத்திய மாநில அரசுகள், மாவட்ட நிர்வாகம் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு சயின்டிபிக் அண்ட் சிஸ்டமிக் ஒரு அப்ரோச் எடுத்தார். ஒரு அறிவியல் சார்ந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து அதை இந்த விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்து, வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க, பிரேக் ஆகுதா இல்ல ஒழுங்கா கேக்குதா?
சரி, இல்ல சரியா சார், இருக்கு. கரெக்டா கேக்குது. சரியா இருக்குண்ணே, போலாம். ஓகே. சரியா இருக்கு. ஸோ அந்த விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு 2வது வருடத்தில் அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டு அப்பொழுது அந்த பீகாரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நெல்லுடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 2.5 டன் ஒரு ஹெக்டேருக்கு, கோதுமையினுடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 1.5 டன் ஒரு ஹெக்டேருக்கு இருந்தது. அதை ஒரு அறிவியல் சார்ந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்ததின் காரணமாக அந்த சிஸ்டமிக் போஸ்ட் அண்ட் ப்ரீ ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜியை அவர்கள் முன்னெடுத்ததன் காரணமாக அந்த பீகார்ல நெல்லை வந்து ஒரு ஹெக்டேருக்கு 6 டன் பெர் ஹெக்டேராக உருவாக்கி காண்பித்தார். அதே மாதிரி கோதுமையை வந்து 5 டன் பெர் ஹெக்டேர், அதாவது மோர் தென் டபுளிங் இந்த ப்ரொடக்ஷன். இது ரெண்டையுமே உருவாக்கி காண்பித்த பின்புதான் ஓகே, விவசாயத்தை நாம் அறிவியல் சார்ந்த முறையிலே இயற்கை விவசாயத்தை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இது இந்தியாவினுடைய உணவு உற்பத்தியை நாம் 2 மடங்காக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை விதையை அவர் விதைத்தார். ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி தான் டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 ஒரு உருவாக்கினார். இப்ப பீகார் மட்டுமல்ல, எங்கெல்லாம் நெல்லோ கோதுமையோ இதெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் இதை செய்ய வேண்டும் என்று அவர் பிரசிடென்ட் ஆன உடனே நான் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்த பொழுது நாங்கள் பல்வேறு வேளாண்மை பல்கலைக்கழகங்களுக்கு செல்வது வழக்கம். அந்த வேளாண்மை பல்கலைக்கழகங்களுக்கு சென்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் அதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம். டாக்டர் கலாம் அவர்களோடு பிலிப்பைன்ஸ் சென்றிருந்தேன். பிலிப்பைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஏசியாவில் முதல் முறையாக அங்கு ஆராய்ச்சி தொடங்கப்பட்டு நடந்தது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இந்த விவசாயத்தை பற்றி நாங்கள் எங்கெல்லாம் சென்றோமோ அங்கெல்லாம் விவசாயத்தை பற்றியும் அதனுடைய ஆராய்ச்சியை பற்றியும் பல்வேறு நாடுகளில் நடைபெறக்கூடிய ஆராய்ச்சியை பற்றியும் அறிந்து வருவது உண்டு. அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மற்றும் மற்ற பல்கலைக்கழகங்களில் லேப் டு லேப் கொலாபரேஷனை கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம். 2009 டாக்டர் கலாம் அவர்கள் 2007 11வது குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய பின்பு 2009 டாக்டர் கலாம் அவர்கள் இந்த லேண்ட் குறைந்து கொண்டே வருகிறது, 170 மில்லியன் ஹெக்டேர்ல இருந்து 100 மில்லியன் ஹெக்டேராக 2020க்குள் குறைந்துவிடும், தண்ணீர் குறைந்துவிடும், விவசாய தொழிலாளர்கள் குறைந்து விடுவார்கள், வாட்டர் மேலாண்மை இங்க இந்தியாவில் சரியில்லை, நதிநீர் இணைக்கப்படவில்லை, அதிக நீர்வழிச்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும், இதெல்லாம் செய்யணும். ஆனா செய்யலைன்னா என்ன பண்றது? வறட்சியான பகுதிகளில் என்ன செய்வது, வறட்சி கிழக்கான பகுதிகளில் என்ன செய்வது என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது இங்க இந்தியாவில் எங்கெல்லாம் சாயில்லஸ் அக்ரிகல்ச்சர் இங்கெல்லாம் எங்க அதுக்கான ஆராய்ச்சி இங்க நடைபெறுகிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சாயில்லஸ் அக்ரிகல்ச்சர் இங்க இல்லை. டாக்டர் கலாம் அவர்கள் பீகார்ல பண்ணதுபடி தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஆர்ஐ மெத்தட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க சக்சஸ்ஃபுல்லா. எஸ்ஆர்ஐ மெத்தட், அதாவது சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன், அண்ட் எஸ்எஸ்ஐ மெத்தட், சஸ்டைனபிள் சுகர் கேன் இனிஷியேட்டிவ் அண்ட் பிரிசிஷன் ஃபார்மிங். இந்த 3மே வந்து சரியா நம்ம பண்ணோம்னா இந்த 3லையுமே வந்து மோர் தென் டபுள், அதாவது 2 மடங்காக நமது உணவு உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள். டாக்டர் கலாம் அவர்களிடமே பல்வேறு விவசாயிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் 18 டன் ஒரு ஹெக்டேர்ல 18 டன் உற்பத்தி செய்து அவார்டு வாங்கியிருக்காங்க, 28 டன் உற்பத்தி செய்து அவார்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து எஸ்ஆர் மெத்தட் ஃபாலோ பண்ணவங்க. இன்னைக்கு பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இதெல்லாம் வந்து கரும்பு உற்பத்தியில முதல் மாநிலமாக இருந்தா கூட கரும்பு உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், 150 டன் பெர் ஹெக்டேர். மற்ற மாநிலங்கள் 80 டன் பெர் ஹெக்டேர், பட் தமிழ்நாடு தான் 150 டன் பெர் ஹெக்டேராக இருந்தது. சோ இப்படி பல்வேறு துறைகள்ல பண்ணும் பொழுது ஒரு புறம் இயற்கை வேளாண்மையை நாம் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம், மறுபுறம் இயற்கை வேளாண்மை முன்னெடுக்கக்கூடிய அதற்கு நிலத்தை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு 2-3 வருடங்கள் ஆகி அதற்கு பின்பாக வேளாண்மையினுடைய விளைச்சல் அது எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக வந்து அதுல வரக்கூடிய அந்த விளைச்சலை அதிக விலைக்கு நம்ம நகரங்கள்ல தான் விற்க முடியும், அதே கிராமங்கள்ல போய் அது அதிக விலைக்கு விற்க முடியாது என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டு பல்வேறு நண்பர்கள் இயற்கை வேளாண்மையிலே முன்னெடுத்து, ஆனா அதுலயும் பல்வேறு அதை விளைபொருளாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற விலை கிடைக்காமல் அது
பல்வேறு சிக்கல்கள்ல பல்வேறு சேலஞ்சஸ்ல ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் டாக்டர் கலாம் அவர்கள் நாங்கள் வந்து இந்த மண்ணில்லா விவசாயத்தை இன்னைக்கு ஹைட்ரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ் இது ஆராய்ச்சி லெவல்ல இருந்தது. இதை எந்த லெபார்டரி, எந்த ஆராய்ச்சி கழகம் இதுல கொஞ்சம் அட்வான்ஸா போயிருக்காங்கன்னு நான் தேட சொன்னார். அப்ப நான் எல்லாத்தையும் தேடி பார்க்கும் பொழுது இஸ்ரேல்லையும் அமெரிக்காவிலையும் இந்த பயோடெக்னாலஜி லெபார்டரிய இதில் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அதுக்கான விசிட் ஏற்பாடு பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அர்லாண்டா என்ற இடத்துல டாக்டர் கலாம் அவர்களும் நானும் அங்க விசிட் போனோம். அங்க வந்து ஏற்பாடு பண்ணி அந்த விசிட் போனோம். இப்ப நான் உங்களுக்கு அந்த பிரசன்டேஷன் நான் வந்து ஐ வில் ஷோ த பிரசன்டேஷன். உங்களுக்கு வந்து ஐ வில் ஷோ. அப்ப அங்க போன பொழுது அங்க போய் நாங்க வந்து விசிட் பண்ணோம். இப்ப நீங்க பாக்குறது வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ் அப்துல் கலாம் புரா மிஷன் என்ற திட்டத்தை இப்ப தொடங்கியிருக்கேன். இந்த திட்டத்தின்படி இப்ப நீங்க பாக்குறீங்க, இங்க இதுதான் டாக்டர் கலாம் அவர்களும் நானும் விசிட் பண்ண அந்த எப்காட் என்ற இடம் புளோரிடாவில் 2009 அர்லாண்டாவில் விசிட் பண்ணோம். இது வந்து ஒரு பயோடெக்னாலஜி லெபார்டரி. இந்த லெபார்டரியில இங்க இருக்கக்கூடிய ஒரு செடி, இது வந்து டொமேட்டோ பிளான்ட். இந்த ஒரு சிங்கிள் டொமேட்டோ பிளான்ட் மண்ணில்லா விவசாயத்துல வருது. இது மூலமா ஒரு பிளான்ட்ல கிட்டத்தட்ட 544 கிலோ ஒரு வருடத்துல தக்காளி விளைந்திருக்கிறது. இது கின்னஸ் ரெக்கார்டு அவார்ட் பண்ணது, இது கின்னஸ் ரெக்கார்டு. இப்ப நான் பாருங்க, நான் நின்றுட்டு இருக்கேங்க இங்க பக்கத்துல. இது வந்து ஒரு கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடியில வந்து பாருங்க, கொத்து கொத்தா கத்திரிக்காய் காய்த்து தொங்குகிறது. இது எதுவுமே இது வந்து ஒரு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனோ இல்ல வந்து இது வந்து ஃபெர்டிலைசர் கிடையாது. இது ரசாயனம் கலந்ததில்லை. எல்லாமே இயற்கை உரங்கள். இயற்கை உரங்கள் எல்லாமே வந்து தண்ணியில கலந்த இயற்கை உரம். இந்த ஆர்கானிக் ஃபுட்டு, ரெனியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி இதை வந்து நாங்கள் விசிட் பண்ணி இதை பார்த்தோம். இதெல்லாம் வந்து அங்க அந்த லெபார்டரி விசிட் பண்ணது. ஸோ we have identified, we interact with many scientists, டெக்னாலஜிஸ்ட், இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் இவங்களையெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இங்க பாருங்க, இது சுரக்கா. டாக்டர் கலாம் அவர்கள் கை வச்சிருக்கக்கூடிய இந்த சுரக்கா, இது 2009 நாங்கள் போகும் பொழுது பார்த்து இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி வெர்டிகல் ஃபார்மிங் உருவாக்கிட்டு இருக்காங்க, இந்த சைட் எல்லாம் விசிட் பண்ணி இதை வந்து டாக்டர் கலாம் அவர்களும் நானும் இணைந்து பாருங்க, இது வந்து குக்கும்பர் எல்லாம் வந்து மேல இருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மண்ணில்லா விவசாயம் தான். எல்லாமே வந்து டைரக்ட் டெலிவரி ஆஃப் நியூட்ரியன் டு த பிளான்ட். அதுதான் இங்க இதனுடைய தாரக மந்திரம். இது வந்து ஏரோபோனிக் டெக்னாலஜி. ஏரோபோனிக்ஸ்னா இது ஒரு சேம்பர். இங்க இருக்கக்கூடியது வந்து ஒரு சேம்பர். இந்த சேம்பருக்குள்ள வந்து ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும். இந்த பிளான்ட் எல்லாம் சஸ்பெண்டடா இருக்கும், அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த சேம்பருக்குள்ள போறப்ப மட்டும் பல்வேறு நியூட்ரியன்ஸ் வந்து அதுல ஸ்ப்ரே பண்ணும். ஸோ இது ஏரோபோனிக்ஸ், ஹைட்ரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ் இது எல்லாமே வந்து கலந்த ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டத்தை 2009 ஸ்டடி பண்ணி இதை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் IARIல டெல்லியில என்னை வந்து அனுப்புனாரு. நான் போய் அவங்களுக்கு டெல்லி IARI சயின்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் ஐ ஹவ் பிரசன்டட் இந்த மாதிரியான ஒரு பயோடெக்னாலஜி லெபார்டரியில இந்த 3லயுமே ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பல்வேறு மெத்தட், பல்வேறு க்ரோ ஃபார்ம் டெக்னாலஜி, பல்வேறு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த ரொபாட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் சென்சார்ஸ் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி தேவையான நியூட்ரியன்ட் சத்தை, நேச்சுரல் சத்தை டைரக்டா டெலிவர் பண்ணுவதற்கான ஒரு சிறந்த ஒரு சிஸ்டத்தை லேப் டு லேப் கொலாபரேஷன் கொண்டு வரணும். இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று IARIல நான் பிரசன்ட் பண்ணேன். பல்வேறு பல்கலைக்கழகங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 பல்கலைக்கழகங்களுக்கு நான் நாங்க ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு R&D பேப்பர் எழுதி அந்த பேப்பரை சப்மிட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நானும் போய் எல்லா விவசாய பல்கலைக்கழகங்கள்ல நான் அதை வந்து பிரசன்ட் பண்ணி, நீங்கள் வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ் இதை வந்து முன்னெடுங்க, இதனுடைய ஆராய்ச்சியை முன்னெடுத்து நம்மளுடைய எங்கெல்லாம்
நெல் விவசாயம், கரும்பு விவசாயம் எங்கெல்லாம் வந்து தண்ணி இல்லையோ, எங்கெல்லாம் வறண்ட பகுதிகளாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கிரீன் ஹவுஸ் மூலமாக இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுங்க. இதை டெவலப் பண்ணி இதை வந்து இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு, படித்த இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு இதை முன்னெடுக்க வேண்டும் என்று டாக்டர் கலாம் அவர்கள் இருந்த பொழுது இதை நான் முன்னெடுத்து பல்வேறு விவசாய பல்கலைக்கழகங்கள் சென்று நான் பேசியிருக்கிறேன், இதை முன்னெடுத்திருக்கிறேன். இதை வந்து அவங்கள ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கோம். அதற்கு கலாம் அவர்கள் மறைவுக்கு பின்பாகவும் இதை தொடர்ந்து நடத்தி இன்றைக்கு இந்த திட்டத்தை பாலிபயோனிக் ஃபார்ம் என்ற ஒரு டெக்னாலஜி, ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், கிளைமேட் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் அண்ட் பிரிசிஷன் அக்ரிகல்ச்சரை கொண்டு வந்து இது 100% வாட்டர் கன்சம்ஷன், ரீசைக்கிளிங் த வாட்டர், அப்புறம் ஆர்கானிக் நியூட்ரிஷன், அப்புறம் நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ். பாலிபயோனிக் இஸ் சாயில்லெஸ் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் வித் ஃபீல்டு ஃபார்மிங் ஆப்ஷன்ஸ். கெமிக்கல் கிடையாது, பெஸ்டிசைட் கிடையாது. பிளான்ட் growth regulators such as ஹார்மோன்ஸ், லைவ் ஸ்டாக் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லாம ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் கிடையாது, ஹியூமன் சிவேஜ் ஸ்லட்ஜ் கிடையாது, நானோ மெட்டீரியல் இதெல்லாம் கிடையாது. மோர் தென் 100% yield crops than the field farming. பாலிபயோனிக் கிரீன் ஹவுஸ் ப்ரொடியூசர்ஸ் நியூட்ரிஷியஸ் கிராப்ஸ் ஆல் அரவுண்ட் த இயர். வருடம் முழுக்க இதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை உருவாக்கி ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். ஏன்னா விவசாயம் பண்ணி இயற்கை வேளாண்மை பண்ணும் பொழுது இதனுடைய அதுக்கு தேவையான அது ப்ரொடக்டிவிட்டி இல்லாதனால பெரும்பாலானோர் எதுக்கு அப்படின்னு சொல்லி இயற்கை விவசாயத்திலிருந்து மாறி கன்வென்ஷனல் விவசாயம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு இதுல போயிடுறாங்க. திரும்பவும் நம்ம வந்து ஒரு நச்சு கலந்த உணவை சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த நிலைமையெல்லாம் வருது. 2050 உலகத்தினுடைய மக்கள் தொகை 9 பில்லியன் என்று ஆகும் பொழுது இந்த உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய 2 தேசம் சைனாவும் இந்தியாவும் தான். சைனா உன்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை காட்டிலும் இந்தியாவுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகம். ஆனால் சார் வந்து சொன்னாரு, நம்மளுடைய ப்ரொஃபசர் டாக்டர் பாரதி சார் சொன்னாரு, நம்ம என்னைக்கு விஞ்ஞானத்தை இதுல கலக்காம இருக்கோமோ, என்னைக்கு டெக்னாலஜியை இதுல கொண்டாடாம இருக்கோமோ, அன்னைக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியை அச்சீவ் பண்ண முடியாது என்பதை சரியாக அவர் சொன்னார். அப்ப அவர் சொன்னது மாதிரி டாக்டர் கலாம் அவர்கள் இயற்கை வேளாண்மை மட்டும் ஒரு நம்மளுடைய உணவு பிரச்சனைக்கு தீர்வாகாது, அதற்கு சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அப்ரோச் இந்த ரெண்டும் சேர்ந்து இயற்கையோடு சேரணும். இப்ப 3 சேர்ந்தா தான் இது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த சிஸ்டத்தை எவால்வ் பண்ணணும். பாலிபயோனிக் என்ற சிஸ்டத்தை எவால்வ் பண்ணி ஹியூஜ் லேபர் கிடையாது, ஸ்பேஸ் சேவிங் மெக்கானிசம், ஹெவி மெஷினரி கிடையாது, அப்ப கார்பன் ஃபுட் பிரிண்ட் எதுவுமே கிடையாது, நோ கார்பன் ஃபுட் பிரிண்ட், நோ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், ஹை ஈல்டு பெர் டன் பெர் ஏக்கர். ஒரு வருடத்துல 4 to 6 கிராப் எடுக்க முடியும். அப்ப இந்த அளவுக்கு உணரக்கூடிய ஒரு பிளானை போட்டு ஒரு ஏக்கர் பிளான்ட் எப்படி இருக்கும் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏக்கர் பிளான்ட் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமா இருக்கும், அதை உருவாக்கியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஏக்கர்ல கிரீன் ஹவுஸ் போட்டு இந்த மாதிரியான ஒரு பிளான்ட் இருக்கும். இதுல எவ்வளவு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஒரு சிங்கிள் லெவல் வெர்டிகல் ஃபார்ம். சிங்கிள் லெவல்ல வந்து ஒரு ஏக்கர்ல 450 டன் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒரு ஏக்கர்ல உருவாக்க முடியும். அதே வெர்டிகல் ஃபார்ம் கொடுக்கணும்னா 8 to 10 வெர்டிகல் ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா 3000 டன் பெர் ஏக்கரை நம்ம உருவாக்க முடியும் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதே பாலிபயோனிக் அக்ரிகல்ச்சர்ல 4 to 40 டன் பெர் ஏக்கர் கிராப் அண்ட் ஸ்ரிம்ப் உருவாக்க முடியும். இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி பண்ணும் பொழுது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நம்மளோட அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்டோட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் குரூப். இது வந்து ஆர்கானிக் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதனுடைய இந்த மெத்தட்ல, இந்த டீப் வாட்டர் கல்ச்சர் மெத்தட்ல உருவாக்கப்பட்ட லெட்டூஸ், இந்த ஒரு லெட்டூஸினுடைய ஒரு நர்சரி அண்டர் தி கிரீன் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து அக்வாஃபோனிக்ஸ். ஒரு சைடு இந்த பக்கம் வந்து ஃபிஷ், இந்த பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ். இதனுடைய அவுட்புட் இதுக்கு இன்புட்டா மாறும். இதுக்கு வந்து ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர் எல்லாம் டிசைன்டு டெக்னாலஜிக்கலி. இது வந்து இம்ப்ளிமெண்டட் இன் துபாயில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. இது வந்து துபாயில போலீஸ்க்கு வந்து நம்ம டீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதனுடைய டோட்டல் நியூட்ரியன் டெலிவரி சிஸ்டம், நியூட்ரியன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. இந்த நியூட்ரியன் டெலிவரி கண்ட்ரோல் சிஸ்டம் இதனுடைய கம்ப்ளீட் நியூட்ரியன்ட் ஏபிசியில பண்ணி இதனுடைய பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணி இதுல இருந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த பிளான்ட்டுக்கு அதனுடைய குரோ சிஸ்டத்துல இது NFT க்ரோ சிஸ்டமா இருக்கலாம், DWC க்ரோ சிஸ்டமா இருக்கலாம், இல்ல டீப் வாட்டர் கல்ச்சரா இருக்கலாம், இல்ல வந்து வெர்டிகல் ஃபார்மிங்கா இருக்கலாம். எல்லா வகையிலையும் இது வந்து டெலிவர் பண்றதுக்குரிய சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்.
இதனுடைய ஆர்கிடெக்சர், இது எப்படிப்பட்ட ஆர்கிடெக்சர்ல இருக்கு என்பதை இங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டா இது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு சிஸ்டம். இதனுடைய சென்சார்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் சென்சார் இருக்கும். இது அலாரம், இது பவர், ஹீட்டர், கூலர், இது வந்து ப்ரீடோசர், நியூட்ரியன் ஏ, நியூட்ரியன் பி டேங்க், இது பிஹெச் வேல்யூ, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது காமன் டேங்க்ல இங்க வந்து இங்க இருந்து சிம்பிள் பாட்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு டெலிவரி கிராப்புக்கு டெலிவரி ஆகும். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்கு. இது வந்து இதை டெஸ்ட் பண்றது லெபார்டரி சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா வெறும் அந்த பாட்ல வித் வந்து அதுக்குரிய க்ரோ சிஸ்டம் இருக்கு. அதுக்குரிய அந்த தேங்காய் நார் மூலமா இந்த பாட்ல வந்து வளர்க்கக்கூடிய சிஸ்டம். இப்படி வந்து பல்வேறு விஷயங்கள் நீங்க வந்து நேரம் ஆயிட்டு இருக்கு. இதனுடைய ஃபார்ம் ப்ரொடியூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபார்ம் ப்ரொடியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஎஸ் as well as in துபாய். இப்ப வந்து பெங்களூர்லயும் ஹைதராபாத்லயும் இதனுடைய பைலட் பிளான்ட் வந்து செட் பண்ணிருக்கோம். இதனுடைய பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஏக்கர்ல டொமேட்டோ ரெகுலரா 10 டன் வருது. நார்மலா 10 டன் வராதுன்னு சொல்றாங்க விவசாயிகள். 5 டன் 4 டன் 5 டன் தான் வரும்னு. ஒரு நல்ல கண்டிஷன்ல ஒரு ட்ரெடிஷனலா நம்ம வந்து நிலத்துல விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ல ஆப்டிமலா இருக்குன்னா 10 டன் வரும். ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணா 145 டன்னு. இந்த பாலிபயோனிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணா 570 டன்னு பெர் கிராப், அதாவது 3.8 கிராப் ஒரு வருடத்துல 570 டன் உற்பத்தி பண்ண முடியும் என்பது இதனுடைய எஸ்டிமேட். அடுத்து வந்து குக்கும்பர் வெறும் ஃபீல்டுல வந்து பெர் டன் 5.4 டன் பெர் ஏக்கர், அதாவது வெள்ளரிக்கா. ஹைட்ரோபோனிக்ஸ்ல 58 டன்னு. இந்த நம்ம பாலிபயோனிக் வெர்டிகல் ஃபார்மிங்ல 6.3 டைம்ஸ் பெர் கிராப் பெர் இயர், இது 414 டன்னு. அதே மாதிரி எக் பிளான்ட் 19,000 கத்திரிக்காய்னா 7.5 டன்னு பெர் ஏக்கர் நார்மல் ட்ரெடிஷனல் வரும். ஹைட்ரோபோனிக்ஸ்ல 24 டன்னு, பாலிபயோனிக்ல 4.5 கிராப்ஸ் பெர் இயர் 192 டன்னு உற்பத்தி பண்ண முடியும். அதே மாதிரி பெப்பர் 9 டன்னு பெர் ஈல்டு பெர் ஏக்கர். ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்ல போனா 49 டன்னு. பாலிபயோனிக்ல 5.4 கிராப் வெர்டிகல் ஃபார்மிங் 270 டன்ஸ். இதே மாதிரி லெட்டூஸ் 7.5 டன்ஸ் பெர் ஏக்கர். ஹைட்ரோபானிக்ஸ்ல 43 டன்னு. டோட்டல் ஆனுவல் ப்ரொடக்ஷன் 8 கிராப் பெர் இயர் 800 டன்னு. இதுல 50% அச்சீவ் பண்ணாலே போதும். இனிஷியலா ஒரு 50 to 40% நம்ம அச்சீவ் பண்ணிட்டாலே இது பெரிய விஷயம். இது வந்து பைலட் பிளான் ஹைதராபாத்லயும் இதுலயும் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்ப we are working with farmer producing organization and independent entrepreneurs. ஸ்டார்ட் அப்ல சில பேரை அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட் வந்து இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனோட உருவாக்கி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாக்ஸாய் பிளான்ட் 10 டன் பெர் ஏக்கர் 31 டன், ஹைட்ரோபானிக்ஸ்ல 142 டன்னு. இது வந்து ஸ்பினாஷ், இது வந்து 10 டன் பெர் ஏக்கர் 31 டன், ஹைட்ரோபானிக்ஸ்ல 142 டன்னு இதுல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மட்டுமல்லாமல் ஒரு நிமிஷம், அடுத்து ஒரு 5 ஏக்கர் பிளான்ட்டுக்கு வந்து we are working for a 5 ஏக்கர் பிளான்ட். அதனுடைய ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் இப்படி இருக்கும். ஒரு 5 ஏக்கர்ல போடக்கூடிய பிளான்ட் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனோட அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கூடிய சீக்கிரம் ஒரு வருடத்துல இந்த ஒரு பெரிய பிளான்ட் வருவதற்கான அனைத்து முன்னெடுப்புகளும் எடுத்துக்கொண்டிருக்கோம். பனானாவை வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு ஃபார்ம்ல 15 மெட்ரிக் டன் பெர் இயர். இது வந்து லெபார்டரி. இந்த லெபார்டரியில இந்த மைக்ரோ கிரீன்ஸை உருவாக்கி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து 12 கிரீன் ஹவுஸ்ல, ஆர்கானிக் எக் 91 மெட்ரிக் டன் பெர் இயர், அப்புறம் ஆர்கானிக் மஷ்ரூம் 180 மெட்ரிக் டன் 3 கிரீன் ஹவுஸ்ல இப்படி உருவாக்குறதுக்கான பிளானு. இது வந்து ஒரு வெர்டிகல் ஃபார்ம். இந்த இடத்துல வந்து வெர்டிகல் ஃபார்ம் இப்படி உருவாக்குறதுக்கான ஒரு ஆர்கிடெக்சரை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது 12 கிரீன் ஹவுசஸ். இது பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அந்த வெர்டிகல் ஃபார்ம் இருக்கும். இது வந்து நம்மளுடைய பைலட் பிளான்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம். இது வந்து இப்ப இங்க we have done it in ஹைதராபாத் அண்ட் பெங்களூர். அடுத்து வந்து ஆர்கானிக் ஏக் வந்து 30,000 ஏக் பெர் டே அண்டர் 3 கிரீன் ஹவுசஸ்ல ஓப்பன் ஃபீல்டு. இதுக்குரிய ஆர்கிடெக்சர் டெக்னாலஜியை எவால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து மஷ்ரூம், இது வந்து ஊட்டியில பண்ணோம். அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிரீன் ஹவுஸ்ல இது ஊட்டியில பண்ணி பார்த்தது. இதுக்குரிய சிஸ்டம் இது வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல்டு மானிட்டரிங் சிஸ்டம். இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இத்தனை ப்ராடக்ட் வந்து நம்ம உருவாக்க முடியும். இதுதான் வந்து நம்மளுடைய இதுக்குரிய பிளானிங், டோட்டல் பிளானிங். எப்படி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் எவ்வளவு எத்தனை கிரீன் ஹவுஸ் வேணும், எவ்வளவு கிராப் வரும், எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், எப்போ பிளான் பண்ணுவோம், எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம்,
கம்ப்ளீட் டெக்னாலஜி. இதனுடைய சில சக்சஸ், பைலட் பிளான்ட்னுடைய சில சக்சஸை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. இதுதான் எங்களுடைய முன்னெடுப்பு. அப்துல் கலாம் மிஷன் இந்தியா மூவ்மெண்ட், பாலிபயோனிக் ஃபார்ம், ஃபுட், எனர்ஜி, வாட்டர், இந்த மூணையும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய சிஸ்டம் வித் பாலிபயோனிக் டெக்னாலஜி, சயின்டிபிக் அண்ட் ஆர்கானிக் எக்ஸ்பெடிஷன், செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், இரண்டாவது நிரந்தர பசுமை புரட்சியை அப்துல் கலாம் புறா மிஷன் மூலமாக கொண்டு வந்து விவசாயம் பார்க்க இளைஞர்கள் வரவில்லை என்ற நிலையை மாற்றி விவசாயம் பார்ப்பதற்கு படித்த இளைஞர்களும் மாணவர்களும் வருவார்கள். ஐடிக்கு போனா தான் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி விவசாயம் செய்தாலும் அவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாலும் சரி, அந்த துறையில விவசாயம் செய்தாலும் அவர்களுக்கு பல்வேறு மடங்கா அவர்களால் உற்பத்தி செய்ய முடியும், அதை ஏற்றுமதி செய்ய முடியும். இந்தியாவுல, தமிழகத்துல முதல் முறையாக இந்த நஞ்சில்லாத உணவை, இயற்கை உணவை கொடுக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்துவதுதான் அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட்டுடைய லட்சியம். அந்த லட்சியத்துல பல்வேறு படிநிலைகளை கடந்த 5 வருடங்களாக உழைத்து இன்றைக்கு ஹைதராபாத்லயும் பெங்களூர்லயும் இந்த சிஸ்டம் ஓரளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இதனுடைய அவுட்புட், என்னுடைய பைலட் அவுட்புட் நீங்க பாருங்க, இது எப்படி இருக்குன்ட்டு. இதனுடைய இது வந்து பூசணிக்காய். இந்த மாதிரி அவுட்புட் வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதனுடைய சுரக்கா, நெக்ஸ்ட் இதனுடைய எக்கு, அடுத்து இதனுடைய லெபார்டரி. இதான் வெர்டிகல் ஃபார்ம் புரோட்டோடைப். அங்க வந்து கிரீன் ஹவுஸ் போட்டிருக்கு. இதனுடைய டீம், அங்க ஒர்க் பண்ணக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய டீம் இது. அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட், நம்ம அந்த கிரீன் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீம். இது வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டுல மழை பெய்ஞ்ச நேரம் எடுத்தது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த இதை வச்சு வீட்டுல நீங்க தோட்டம் போட்டு, மாடி தோட்டம் போடுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய பைலட் பிளான்ட்டுடைய ஜஸ்ட் ஒரு வியூ. பல்வேறு டெக்னாலஜியை சின்ன வகையில செஞ்சு அது ஒவ்வொன்றுலையும் எப்படி அவுட்புட் வருதுன்னு, இந்திய கண்டிஷன்ல எப்படி வருதுன்றத இங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இது பல்வேறு அவுட்புட், இதுல இருந்து வந்த பல்வேறு அவுட்புட் இங்க பாக்குறீங்க. கிரீன் ஹவுஸ், இது வந்து இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, முன்னாங்க 12 கிரீன் ஹவுஸ் இங்க போட்டிருக்கு. இந்த சயின்டிஸ்ட், நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட், இதனுடைய அவுட்புட் பாருங்க. ஃபார்ம் ப்ரொடியூஸ், இது இந்த மாதிரியான ஒரு என்எஃப்டி பேஸ்டு சிஸ்டத்தை அங்க டிசைன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி க்ரோ பேக் சிஸ்டமும் அதுல இருக்கு. இந்த மாதிரி என்எஃப்டி பேஸ்ட் சிஸ்டம் சின்ன அப்ப எல்லா டெக்னாலஜியும் இங்க நாங்க வந்து பைலட்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம். இதனுடைய அவுட்புட் இங்க பாருங்க, இதனுடைய சொரக்கானுடைய அவுட்புட். இது என்எஃப்டி பேஸ்டு மைக்ரோ கிரீன்ஸ் அண்ட் கீரை வகைகள். இது இதனுடைய பைலட் பிளான்ட்டை பாருங்க. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து மிளகா, ஹைட்ரோபோனிக் பாலிபயோனிக்ல வரக்கூடிய மிளகா. இது வந்து ஒரு நம்மளுடைய ஓன் என்விரான்மெண்ட்ல எப்படி ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை, பைலட் கிரீன் தோட்டத்தை உருவாக்க முடியும். இது பூசணிக்காய், மைக்ரோ கிரீன்ஸ், இதை வளர்ப்பதற்குரிய அந்த சிஸ்டம். இது வந்து இந்த மாதிரியான குரோ சிஸ்டத்துல நார்மலா வளர்ந்து வரும், அதை செட் பண்ணக்கூடிய சிஸ்டம். அதனுடைய pH வேல்யூ அண்ட் EC வேல்யூ செக் பண்றாங்க. அவர் டீம் இஸ் செட்டிங் அப் தி சிஸ்டம். கம்ப்ளீட்டா வந்து தே ஆர் செட்டிங் அப். பாருங்க, இது கம்ப்ளீட்டா வந்து என்எஃப்டி பேஸ்டு பிகர் சிஸ்டம், ஒரு என்எஃப்டி பேஸ்ட் சிஸ்டம். ஸோ இது எல்லாம் வந்து இதனுடைய அவுட்புட் பாருங்க. இதனுடைய மெலன்ஸ், இதனுடைய அந்த மெலன்ஸினுடைய அவுட்புட்டு. இது வந்து மற்ற அவுட்புட்டு, ஃப்ரூட்ஸ் அதனுடைய அவுட்புட்டு. இதனுடைய பூக்களுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அதனுடைய விதைகள். இதெல்லாம் இதான் வெர்டிகல் ஃபார்ம், இங்க செட் பண்ணக்கூடிய வெர்டிகல் ஃபார்ம், அந்த கிரீன் ஹவுஸ்க்குள்ள செட் பண்ணக்கூடிய வெர்டிகல் ஃபார்ம் இது. ஸோ இத்தனை வகையான விஷயங்கள் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இதெல்லாம் வந்து பெங்களூர்லயும் ஓகே, இதெல்லாம் வந்து பெங்களூர்லயும் ஹைதராபாத்லயும் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனோட, அதுக்கு அப்துல் கலாம் மிஷன் இந்தியா மூவ்மெண்ட் அவங்களோட இணைந்து இதுக்கான டோட்டல் ஆர்கிடெக்சர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில வந்து இண்டிபெண்டா ஒரு இளைஞர்களை உருவாக்கி அவர்களை வந்து அக்ரி என்டர்பிரனரா உருவாக்கிட்டு இருக்கோம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் பிளான்ட் போடுறதுக்கு. இதற்கு அடுத்து வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும் இதை வந்து நாங்க இணைத்து இதை உருவாக்குறோம். இப்ப மத்திய அரசு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 1 லட்சம் கோடி அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அலாட் பண்ணி, இதுல 10,000 கோடியை இந்த வருடத்திற்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 30,000 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து
கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு ஆப்ஷன்ஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுல வந்து கம்பெனி, இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இதை வந்து உருவாக்கலாம், கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம், இண்டிவிஜுவல், ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப், இவங்க எல்லாருமே இதுல கலந்துக்கலாம். என்னென்ன வகையான இதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது என்ன கேட்டகரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 கேட்டகரி அவங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. சப்ளை செயின் உருவாக்குவதற்கு ஒரு தேர் ஃபண்டிங், வேர் ஹவுஸ் உருவாக்குவதற்கு ஃபண்டிங் பண்றாங்க, சைலோஸ், பேக் ஹவுஸ், அசே யூனிட், சார்ட்டிங் அண்ட் கிரேடிங் யூனிட், கோல்டு செயின், லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ், பிரைமரி ப்ராசஸிங் சென்டர், அட்வான்ஸ்ட் ப்ராசஸிங் சென்டர் இதுல கொடுக்கல, பிரைமரி ப்ராசஸிங் சென்டர், ரைப்பனிங், அதாவது ரைப்பனிங் சேம்பரை உருவாக்குறதுக்கு, ஆர்கானிக் இன்புட் ப்ரொடக்ஷன், ஆர்கானிக்கு தேவையான இன்புட்டை உருவாக்குறதுக்கு, ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, பயோஸ்டிமுலண்ட், அதை பயோஸ்டிமுலண்ட் உருவாக்குறதுக்கான, அதாவது பயோஸ்டிமுலண்ட் உயிரி ஊக்கி அதை கேட்டலிஸ்ட் அதை உருவாக்குறதுக்கு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்மார்ட் அண்ட் பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர், இப்ப நான் சொன்னேன் கம்ப்ளீட்டா பாலிபயானிக், ஹைட்ரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், இதை உருவாக்குவதற்கு, ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபைட் ஃபார் ப்ரொவைடிங் சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கிளஸ்டர் ஆஃப் கிராப்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் கிளஸ்டர், இதை உருவாக்குறதுக்கு, சப்ளை செயின் உருவாக்குறதுக்கு ஒரு ஃபண்டிங். அதாவது ப்ராஜெக்ட் ப்ரொமோட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், அப்புறம் பிபிபி மாடல்ல பண்ணக்கூடியது, அது மாதிரி எனி ப்ராஜெக்ட் இதை பண்ணுவதற்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. 2 கோடியில இருந்து மினிமம், அதாவது 2 கோடி வரைக்கும் நோ கொலாட்ரல், நோ, அதாவது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ல கொண்டாந்துறாங்க. இதுல 10% ஃபண்ட் வந்து நம்ம கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு மிச்ச ஃபண்ட் வந்து தேவில் கொடுப்பாங்க. இது பேங்க்லயும் எல்லா பேங்க்கும் வந்து இதுல டைப் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5990 கோடி அலாட் பண்ணிருக்கு மத்திய அரசு. இந்த வருடத்திற்கான, இது 4 வருடத்திற்கான தொகை. கிட்டத்தட்ட அதிகமா பெற்றது 6500 கோடிக்கு மேல வாங்கினது வந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவுக்கு, கேரளா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து நார்த்லயும் நார்த் ஈஸ்டர்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க மத்திய அரசு. இப்ப தமிழ்நாட்டுக்கு இது வரும். சோ இந்த இப்படிப்பட்ட ஒரு இத்தனை வகையான ப்ராஜெக்டை, அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ ப்ராசஸிங், அப்புறம் வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் பண்ணுவதற்கு முன் வரக்கூடியவர்களுக்கு அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட் உங்களோடு இணைந்து இதுக்கான டோட்டல் பிளான் அண்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி பல்வேறு விவசாய என்டர்பிரனரை உருவாக்குவதற்கு டாக்டர் கலாம் அவர்கள் 2009 இருந்து நான் அதுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு சுத்தமான, ஒரு சுகாதாரமான, ஒரு பசுமையான ஒரு விவசாய புரட்சியை, நிரந்தர விவசாய புரட்சியை தமிழகத்திலிருந்து நாம் தொடங்குவோம். அந்த விவசாய புரட்சியை தொடங்குவதற்கு அத்துணை காரணகாரியங்களும் தமிழகத்தில் இருக்கிறது. நம்மால் முடியும், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை அதை செய்ய வைக்க தூண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பல்வேறு நபர்கள் வெளிநாட்டிலிருந்து, அமெரிக்கால இருந்து வந்து இங்க எல்லாமே ஹைட்ரோபோனிக்ஸ் போடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில பண்றாங்க, கோயம்புத்தூர்ல பண்றாங்க, பெங்களூர்ல பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அவர்களாக முயற்சி பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு சப்போர்ட் ஈகோ சிஸ்டம் இல்லை. அப்ப டெக்னாலஜி சப்போர்ட், அவங்களுக்குரிய அக்ரிகல்ச்சர் சப்போர்ட், அவங்களுக்குரிய ஈகோ சிஸ்டத்தை நானும் கிட்டத்தட்ட 2009 இருந்து 2020 வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் செய்வார்கள் என்று நாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு நான் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதை வந்து அங்கங்க பண்றாங்களுடைய, பட் இதை வந்து ஒரு இன்டகிரேட்டடா பண்ணுவதற்கு யாரும் இல்லை. மத்திய அரசு இப்பொழுது உருவாக்கி இருக்கக்கூடிய ஏன்னா விவசாயத்தை கைவிட்டால் இனிமேல் வீழ்ந்த பொருளாதாரம் மீண்டெழுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை, விவசாயத்திற்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது. நபார்டு சொல்லியிருக்காங்க, கிளைமேட் சேஞ்ச் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப கிளைமேட் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்திற்கும் நாம் முன்னெடுத்தால் மட்டுமே நம்மால வந்து தமிழகத்துல இதை செய்ய முடியும். இன்னைக்கு தமிழகம் எல்லாவற்றிலும் முன்னுதாரணமாக இருக்கிறது. எஸ்எஸ்ஐயா இருக்கட்டும், எஸ்ஆர்ஐ இருக்கட்டும், பிரிசிஷன் ஃபார்மிங்கா இருக்கட்டும், ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், அனைத்திலும் முன்னுதாரணமாக இருக்கு. ஆனா இதை ஒழுங்குபடுத்தி நடத்தக்கூடிய அரசுகள், அந்த மாநில அரசு, அதனுடைய மற்றும் இதனுடைய மாவட்ட நிர்வாகம், இவங்கெல்லாம் வந்து இதை ஒருங்கிணைக்கணும். அப்ப நான் வந்து இப்ப நபார்டுல வந்து 3 மீட்டிங் முடிச்சிருக்கேன். நபார்டுக்கும் வங்கிகளுக்கும் இதை பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவர்களுக்கும் அடுத்து விவசாயிகள், பல்வேறு விவசாயிகளுடைய ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனுக்கு இதை பத்தி விரிவான வந்து பல்வேறு இடத்துல நான் வந்து பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து இணைந்து வந்துகிட்டு இருக்கிறார்கள். சென்னையிலேயே ஒரு என்ஜிஓ வந்து இந்த
இந்த விஷயத்தை நம்ம செய்வோம்னு சொல்லி என்னோட இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. அதே மாதிரி அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட்ல என்டர்பிரனர்ஸ், சோசியல் அக்ரோ என்டர்பிரனர்ஸ் ஸ்டார்ட் அப் உருவாக்குறாங்க. இவங்க அத்தனை பேருக்குமே உங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்களே, இந்த யாம் கூடுகை கண்டிப்பாக இந்த முன்னெடுப்பு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு புரட்சிக்கு, விவசாய புரட்சிக்கு, முன்னெடுப்புக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த முன்னெடுத்த யாம் கூடுகையினுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அவர்களது திரு ப்ரொஃபசர் கபிலன் அவர்களுக்கும், திரு கமலஹாசன் அவர்களுக்கும், திரு திம்மராயன் அவர்களுக்கும் மற்றும் எனது நண்பர் திரு ஹென்றி அவர்களுக்கும், இங்கு வந்து இத்தனை பேரும் பல்வேறு இன்னும் எனக்கு பின்னால பேச இருக்காங்க எத்தனை பேர், அவங்ககிட்ட இருந்து உங்கள்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வகையில அப்துல் கலாமோடு நான் உழைத்த வகையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை நான் வந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு முன்னாலேயும் போகல, உங்களுக்கு பின்னாலே வரல, உங்களோடு இணைந்து நடந்து வருகிறேன். கண்டிப்பாக நிரந்தர பசுமை புரட்சியை நாம் உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு